வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் ஆர்கே செல்வமணி அவரோட இயக்கத்தில் வெளிவந்த 92ஆம் ஆண்டு வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா 33 வருஷம் கழிச்சு ரிவ்யூ போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கேப்டன் அவர்களோட பிறந்த நாள். அதை முன்னிட்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி திரும்பவும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் ரீரிலீஸ் பண்ணாங்க. இதை நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு நாம் சின்ன வயசில் இருந்த அந்த காலகட்டத்துக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் கிடச்சிது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்க, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒரு நல்ல பரபரப்பான திரைக்கதை சிறப்பம்சம் உள்ள ஒரு திரைப்படம் இது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா விஜயகாந்த், ரூபினி, ரம்யா கிருஷ்ணன், மன்சூர் அலிகான், லிவிங்ஸ்டனு, காந்திமதி, நம்பியார், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அதில் மன்சூர் அலிகானுக்கு, ரம்யா கிருஷ்ணனுக்கு, இவங்களுக்கு எல்லாமே இந்த படம் ஒரு சரத்குமார், அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சுது அப்படிங்கிறது சொல்லலாம். முக்கியமாக கேப்டன் அவர்களுக்கு இந்த படம் 100வது படம் அப்படிங்கிறது. அதேமாதிரி ஆர்கே செல்வமணிக்கு ஒரு சேலஞ்சிங்கான காலகட்டம் அது. தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த படம் எடுத்தாங்க. அன்னைக்கு வீரப்பன் கர்நாடகா, தமிழ்நாடு எல்லைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கமே நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வீரப்பன் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதை ரியல் உண்மைக்கு நெருக்கமாகவே இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் என்னென்னா, வீரபத்ரன் வீரப்பன் அப்படிங்கிறவர் எதுக்காக அங்கே காட்டுக்குள்ளே நிறைய பாடுபட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நிறைய உண்மைகள் இருக்குது. இந்த படத்தில் சினிமா அப்படிங்கிறக்காக சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதனால் 100% இது வீரப்பனோட இது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு திரைக்கதை, ஒரு படம் பார்க்குறதுக்கு பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 40வது நிமிஷத்தில் தான் ஹீரோ இன்ட்ரடக்ஷனே இருக்கும். ஹீரோவே வருவாங்க. அது வரைக்கும் வீரபத்ரன் யார், வீரப்பனை பிடிக்க போன சரத்குமாருக்கு என்னாச்சு, இதை பற்றியே ஓடிட்டுருக்கோம். அதுக்கிடையில் ஒரு பாட்டும் போகும். இளையராஜா இந்த படத்தோட பிஜிஎம் இப்போ ரமணா நம்ம 2002, 2003 அந்த ரேஞ்சில் பார்த்தோம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதேமாரி 3 பாட்டு பிஜிஎம்லாம் கலக்கியிருப்பாங்க. இந்த படம் அதுக்கு முன்னாடி இது அதே ஃபார்மேட்டில் ஒரு 3 பாட்டு பிஜிஎம் இளையராஜா பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பிஜிஎம்மு, பாடல்களும் சரி. அதில் வர 3 பாடல்களுமே எனக்கு இன்றைக்கும் ட்ரெண்டிங்கில் டாப்பில் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த பாடல்கள். இளையராஜா அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. படத்தோட நகர்வுக்கு பிஜிஎம் அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிறதுல படம் பார்த்திங்கன்னா தெரியும். அன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லா ஹீரோவோட படங்களும் மேக்ஸிமம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். என்ன அப்படின்னா, அன்றைக்கி இயக்குனர்கள் டைரக்ஷன் ஒர்க் மட்டும்தான் மேக்ஸிமம் பார்த்துப்பாங்க. அந்த கதை வசனம் எழுதுறதுக்கெலாம் அதே அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டேலண்டடு கூட வச்சுருப்பாங்க. அதனால தான் அன்றைக்கி நம்ம எத்தனை படங்கள் பார்த்தாலும் அந்த திரைக்கதை அமைப்பு அப்படிங்கிறது, அதேமாதிரி கதை வசனம் இதெல்லாமே நமக்கு சுவாரஸ்யமாக படங்களை பார்க்க வச்சுது. இந்த படத்துக்கு ஸ்பெஷலாக லியாகத் அலிகான் வசனம் எழுதியிருப்பார். அப்படி ஒரு இதில் விஜயகாந்த் கோர்ட்டில் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் அந்த நிலைமை அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா பிக் ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு அதான் டைம் ட்ராவல் பற்றி இப்போ நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு இல்லையா. இது ஒரு கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோ ஒரு இந்த படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ரன் ஆகும். அதில் எடிட்டிங்லாம் பண்ணி தான் அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்தை கொண்டு வருவாங்க. இந்த படத்தில் அதேமாதிரி எடுத்ததில் பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு படம் ரன் ஆகிற அளவுக்கான தேவையான
படங்கள் வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ லென்த்தாக படம் வந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி காலகட்டமாக இருந்தால் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அன்னைக்கு வந்து அவ்வளோ அவர் நடித்த எஃபர்ட் போட்டு நடித்த அந்த ரீல்ஸ் எல்லாமே வந்து வெட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ எந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த கேரளாலேயே தான் மேக்ஸிமம் ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க 100 நாளைக்கு மேலே. அப்படிங்கும்போது அந்த காட்டுக்குள்ளே அன்னைக்கு இந்த கேரவன் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பெருசாக இல்லாத காலகட்டம் அது. அன்னைக்கு 100 நாள் வந்து அந்த அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டில் இருந்து அந்த படத்தை அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த உழைப்புக்கான பலன் தான் அன்னைக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வகை சூடிச்சு. இன்றைக்கும் வந்து கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா விஜயகாந்தோட 100வது படம். அதாவது இந்த படம் வந்து நிறைய ஸ்பெஷலுங்க. விஜயகாந்த் அவரோட 100வது படம். ஆர்கே செல்வமணிக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் இருந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து வந்த ஒரு படம். மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச படம். எல்லாருக்குமே அதில் இருந்து ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். மன்சூர் அலிகான் அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய வில்லனாக நடித்தார், இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த படத்தில் வில்லன் இன்ட்ரடக்ஷன் இருக்கு பாருங்கள். எப்பா ஹீரோவுக்கு விட ஒரு படி மேலே தாங்க இருக்கும் வில்லனோட இன்ட்ரடக்ஷன். அவ்வளோ ஒரு டெரிஃபிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது எல்லாமே வந்து இப்போ நம்ம போய் பார்க்கும்போது நான் பார்க்குற ஸ்க்ரீனில் வந்து ஒரு 100 பேருக்கு மேலே வந்து உட்காந்து பார்த்தாங்க. எல்லாருமே விசில் அடித்து என்ஜாய் பண்ணி படத்தை வந்து பார்த்தது அவ்வளோ ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு. ஓகே, மீண்டும் இதேமாரி ஒரு அருமையான திரைவிமர்சனம் நம்ம சந்திக்கலாம். கேப்டன் அவர்களோட பிறந்த நாளில் இந்த மாதிரி ஒரு ரீரிலீஸ் வந்து போய் பார்த்தது, நம்மளும் டைம் ட்ராவல் பண்ணி போன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அவரோட படங்கள் இன்னும் நிறைய இருக்குது. புலன் விசாரணை, அந்த சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் என் கையில், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இருக்குது. அதெல்லாமே ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். விஜயகாந்த் அந்த 90s காலகட்டத்தில் சின்ன கவுண்டர் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நடித்த படங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வருங்காலங்களில் அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணால் நமக்கு டைம் இருந்தால் போய் பார்த்து நம்ம அந்த டைம் ட்ராவல் வந்து திரும்ப நம்ம கொண்டாடுற மாதிரி கண்டிப்பாக நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, மீண்டும் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.